வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நடத்த இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ கடந்த 10 நாட்களாகவே உங்களுக்கு தெரியும், திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களை பற்றிய ஒரு தலைப்பு செய்தியாக வருது. அதுவும் எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அம்பேத்கர் பிறந்தநாளில் திராவிடர் கழகம், அப்புறம் உங்களை போன்ற திராவிட விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எல்லாமே தாலி அகற்றும் விழா வைத்தது தான் அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான மக்கள். இப்போ நீங்கள் இதை விமர்சித்தது ஏதோ நீங்கள் விமர்சிக்கிற பார்ப்பன அமைப்புகளோ ஆர்எஸ்எஸோ பாரதிய ஜனதாவோ இல்லை, பல்வேறு அமைப்புகளும் இதை விமர்சிக்கிறாங்க. யாருமே அதுக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி திராவிடர் கழகம் செய்யலாமா, திராவிட இயக்கங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீண்ட காலமாக பெரியார் இயக்கத்தில் தாலி என்பது பெண் உரிமைக்கு எதிரான ஒரு அடையாளம், அது அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்துண்டு. எப்போதும் அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா திருமணங்களில் தாலியற்ற திருமணமும், மாநாடுகள் ஏற்கனவே அறியாமையின் காரணமாக புரியாத காரணத்தால் அணிந்தவர்கள் கூட அகற்றுவதும், மாநாட்டில் மேடைகள் அகற்றுவதும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது அறிவித்து நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்ததென்றால், அதை பற்றிய விவாதம் ஒன்று நடத்துவதற்கு முன்வந்த ஒரு தொலைக்காட்சியின் முன்னால் போய் அதை நடத்தக்கூடாது என்று மிரட்டியதும், நிறுத்திய பின்னாலும் அவர்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தியதும், செய்தியாளர்களை தாக்கியதும், குண்டுகள் வீசுவதும் என்று போனதன் காரணமாகத்தான் இந்த தாலி அகற்றும் நிகழ்ச்சியை அவர்கள் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே முதல் வினை அவர்கள் ஆற்றியதல்ல, அது வெறும் எதிர்வினை தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த விவாதங்களே வராது என்று நான் கருதுகிறேன். அது தாலி அகற்றும் இதை பொதுவாக திராவிட இயக்கம் இடையில ஆண்டாண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கா தாலி அகற்றும் இந்த நிகழ்ச்சி? இது 30ஆம் ஆண்டு தாலி இல்லாத திருமணம், சுயமரியாதை திருமணத்தில் நடந்ததாக பதிவுகளின் வழியாக, அதற்கு முன்னால் நடந்திருக்கலாம். தாலி இல்லாத திருமணம் என்று நடந்தது 30ஆம் ஆண்டில் தான் பதிவாகி இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் சொல்ல போனால், திருமண மேடையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுயமரியாதைக்காரராக இருந்த கானாடு காத்தான் வைசு சண்முகம் அவருடைய மகள் மணமேடையிலேயே அதை அணிந்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்ததும், சமாதானம் செய்து இவரும் ஒரு சங்கிலி, அவருக்கும் இவர் சங்கிலியை மட்டும், தாலி இல்லாமல் சங்கிலியை மட்டும் அணிவித்த செய்தி 1930களில் நடந்திருக்குது. அவருடைய பெரியார் அதை பாராட்டி எழுதியிருக்கிறார். அதில் எழுதுகிற போது சொல்லுவார், அந்த பெண் வேறு குலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பியிருந்தார். ஆனால் அதுக்கு உரிய மணமகன் கிடைக்காததால் தன் ஜாதிக்குள் செய்ததில் விருப்பமில்லாமல் செய்து இணங்கினார். ஆனாலும் அதிலும் இது வந்தபோது மேடையில் எதிர்த்ததை பாராட்டுகிறேன்னு பெரியார் எழுதியிருக்கிறார். இது வைசு சண்முகத்தினுடைய மகள் பார்வதி. அது 30களில் நடந்திருக்கிறது. எனவே இது ஒன்றும் புதியது ஒன்றும் அல்ல. பல காலமாக, பல ஆண்டுகளாக அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, 85 வருடத்திற்கு முன்னால் ஒரு பெண் சாதி மறுப்பையும் தாலி மறுப்பையும் பகிரங்கமாக அறிவிக்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க நீங்கள், அது வரலாற்று பதிவாக இருக்குங்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி 2015 இந்த பரிணாமம் எங்கே போயிருக்கணும்? பெரிய லெவலில் இந்த வளர்ச்சி போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் இது ஒரு பொது புத்திக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதா. பெரியார் காலத்தில் அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு சென்ற செய்திகளை இன்றைக்கி நீங்கள் அதில் பாதி விஷயத்தை சொல்லும்போது கூட மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு அதிருப்தியாகவும் புதுசாகவும் கேட்குற நிலையில் இருக்கிறாங்கன்னா, இப்போ திராவிட இயக்கங்கள் மக்களை அரசியல் படுத்தலை அப்படிங்கிறதான ஒரு உண்மையான விஷயம். அப்படி கூட நினைக்கல. அது இயல்பாகத்தான் மக்கள் மத்தியில் இருப்பதாகத்தான் நான் சொல்ல முடியும். இதை இந்த மதவாத கட்சிகள் பெரிதுபடுத்தினார்கள், ஊடகங்கள் ஊதி பெருக்கி விட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால், எந்த தாலி பற்றி விவாதம் வந்த பின்னால் அதற்காக திராவிட கழக தலைவரோடு பேட்டி நடத்த சிக்கல் வந்த ஒரு தொலைக்காட்சியில் கூட அவர்கள் தாலி அகற்றும் போராட்டத்தை பற்றி ஒரு மக்கள் கருத்து கேட்டார்கள். அதில் தாலி அகற்றும் அந்த நிகழ்வு என்பது சரியானது என்று 60 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதில் 11 விழுக்காட்டினர் அவரவர்கள் உரிமை என்று சொல்லியிருந்தார்கள். ரெண்டும் ஒன்று தான், அணிவிக்க வேண்டியது சொல்லி. அப்போ 71 விழுக்காட்டினர் தாலியை பற்றி அக்கறையற்றவர்களாக தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்கள். அது வெளியே தெரியவில்லை, அல்லது உள்ளபடியான கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஊடகங்கள் முன்வரவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏதோ சிலர் ஒரு 4-5 பேர் சொல்வதைத்தான் ஊர்தி காட்டிவிட்டார்கள். இயல்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தான் இருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் இப்போ இதை இந்து அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள், பாரதிய ஜனதா போன்ற அமைப்புகள் இதை பெரிய லெவலில் அரசியல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பாலும் உங்களுடன் களத்தில், அதாவது சமூக நீதி களத்தில் உங்களுடைய இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைனாலும் பெரிய லெவலில் ஆதரவும் அவங்க தெரிவிக்கல. அன்றைக்கி தாலி அகற்றும் விழாவுக்கு திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் போன்ற உங்களை போன்ற அமைப்புகள் தான் அதில் வந்திருந்தாங்களே ஒழிய ஒரு சிபிஎம் சிபிஐ கூட வரல, ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய பொதுரிமை கட்சியோ வரல. அவங்களோட நின்று தான் நீங்கள் பெரும்பாலான சாதி ஒழிப்பு களங்கள் பல்வேறு விஷயங்களை இணைந்து செயல்படுறீங்க. ஏன் அப்போ அவங்க இந்த விஷயத்துக்கு வரல? ஒரு வாக்கு அரசியல் இருக்கிறதுனால அவங்களும்
அவர் பயப்படுறாங்களா? இல்லை, அது புரிந்து கொள்ளுங்கள். தீக்கதிரில் பெரிய ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது, தாலியை பற்றி ஒரு விரிவான கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. நாங்கள் எடுத்து அதை பெரியார் முழக்கத்தில் கூட அதை மீண்டும் மீள் பிரசுரம் செய்தோம். அவ்வளோ அவங்க தன்னுடைய கேடர்களுக்கு தன்னுடைய கொள்கையை விலக்கி தான் இருக்கிறாங்க. பொது உடைமைக்கு உடன்பாடான கருத்து. அன்றைக்கு ஒருவேளை அம்பேத்கர் பிறந்தநாள் என்பதால் ஒவ்வொருக்கும் நிகழ்ச்சி இருந்திருக்கலாம். அன்று வேறு நிகழ்ச்சிக்கு வர இருந்த திருமாவளவன் கூட அவள் திடலுக்கு போய் தன் ஆதரவை தெரிவித்துட்டு தானே வந்தார். நானும் அவரும் தான் என்று அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டோம், பேசினோம். அதிலும் அவர் தாலி அகற்றை பற்றி பேசினார், பொதுக்கூட்டத்திலும் பேசினார். அது நியாயமான ஒன்று, எங்கள் மேடைகள் நாங்கள் அகற்றி இருக்கிறோம் என்பதை கூட அவர் என்று சொன்னார். எனவே அது வெளியே வர தெரியவில்லை என்பது அந்த நாள் அம்பேத்கர் பிறந்த நாள் என்ப காரணத்தால் அவரவர்கள் தங்கள் கட்சியின் சார்பான நிகழ்ச்சி இருந்திருக்கக்கூடும், அதனால் வராமல் வந்திருக்கலாம். ஆனால் இடது கம்யூனிஸ்டை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் ஏட்டிலே எழுதியிருந்ததை நானே படித்திருக்கிறேன், எங்கள் பத்திரிகையில் போட்டிருக்கிறோம். எனவே அவர்களும் இந்த கருத்தை கொண்டிருப்பவர்களாக தான் இருக்கிறார். இருந்தாலும் பெரியார் இயக்கம் அளவுக்கு இது போன்ற உணர்வுகள் நம்பிக்கையில் சார்ந்த விஷயங்களை அவங்க பெரிய இந்த அளவுக்கு முன்னெடுக்கிறது இல்லை அவங்க. ஆமாம், அது கொஞ்சம் இருக்குது. இப்போது இருக்கிற பொது உடைமை இயக்கத்தில் இருப்பவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். முன்பு இருந்ததை விட கூட இப்போது இருப்பவர்கள் தங்கள் மேடைகள் அல்லது அந்தந்த கூட்டங்களில் இந்த கருத்தை பேசத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு வேறாக பொருளாதார சமத்துவம் என்பதை நோக்கி இருப்பதால் இதில் ஆதரவான கருத்து கொண்டிருந்தாலும் வெளிப்படுத்தல் வேணால் குறைவாக இருக்கலாம், ஆதரவான கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஒன்றும் மறுப்பு எதுவும் இல்லை. இப்போ இந்த தாலி அகற்றும் விழா ஒரு சர்ச்சையான ஆகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை திராவிட இயக்கங்கள் மீது வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பூணல் அறுப்பு போன்ற சம்பவங்கள் செய்திகளை வெளிவருது. இதற்கும் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெருவாக மனித உரிமை கருத்துரிமை குறித்து இந்த திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் தான் அதிகம் பேசுவாங்க. இப்போ இதுதான் ஒரு தனி மனிதரோட பூணல் அறுக்கிறது தான் இவங்க திராவிட இயக்க பண்பாடா அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க? பூணூல் ஒரு அகங்காரத்தின் வெளிப்பாடு என்பதில் எனக்கு உடன்பாடு, அது ஒன்றும் கருத்து மறுப்பு கிடையாது. ஒரு அகங்காரத்தின் அகற்றப்பட வேண்டியது என்பது அகற்றப்பட வேண்டிய ஒன்றுதான். அகற்றிய முறையில் எனக்கு அகற்ற செய்ய வேண்டும் நாம். ஆனால் இதில் அகற்றியது என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கலவரங்களை தூண்டிவிட்டு அதன் வழியாக வளர வேண்டும் என்று விருப்பம் உள்ள கட்சி அது. எல்லா இடங்களிலும் கலவரங்களை தூண்டிவிட்டுத்தான் அதன் வழியாக இந்துக்களை ஏதோ ஒரு பக்கம் கொண்டு தனக்கு ஆதரவாக திருப்பதாக முயற்சி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் இருந்த அவர்களுக்கு ஏறத்தாழ மெல்ல மெல்ல அவர் தனிமைப்பட்டு போய்கொண்டிருந்த வேளையில் இந்த நிகழ்ச்சி அறுத்தது என்பது அவர்களுடைய தூண்டிலில் இளைஞர்கள் விழுந்து விட்டார்கள் என்பதாகத்தான் கருதுகிறேன். அவர்கள் திட்டத்தை தங்களை அறியாமல் தாங்கள் விழுந்து விட்டார்கள் அந்த படுகொலியில் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக யாரும் பேசாமல் இந்த தமிழ்நாட்டில் இப்போது சில பேர் பேசுகிறார்கள். அவர்கள் பூணு அறுத்தப்பட்டதுக்காக பேசுகிற ஒரு சூழல் வந்துவிட்டது. அந்த அறியாத இளைஞர்கள் செய்த அந்த கருத்து என்பது அவர்களுக்கு ஆதரவாக போய்விட்டது. இது தேவையில்லாத ஒன்று செய்திருக்கக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அது திட்டமிட்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தலைமைகள் கருத்து கூறும். இவர்களாக தாங்களாக புரிந்து கொண்டு அரைகுறை புரிதலில் ஈடுபடுகிற போது இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். அது நாங்கள் கண்டித்திருக்கிறோம், கண்டிக்கிறோம். அப்போ உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் அமைப்பினர் தெரிய செஞ்ச விஷயம் அது. உங்களுடைய நாலேஜ் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்திருக்க முடியும். நாங்கள் அறிவிக்காமல் எதையும் செய்வதில்லை. இரட்டை கோலை இருப்பது சாதியின் வெளிப்பாடு, உடைக்கப் போகிறோம் என்று அறிவித்து விட்டு தான் போய் உடைத்தோம். அதற்கு பின்னால் வழக்கு போட்டார்கள். இது ஒன்று நாங்கள் அறிவித்து செய்திருக்கலாம். ஆனால் எதை வெளிப்படுத்துவது, எப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது தெரியாமல் இது செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து யாருக்கும் இல்லை. தாங்கள் விரும்புகிற தாலியை அணிந்து கொள்வதும் அணியாததும் அவரவர்கள் விருப்பம் என்று சொன்னபோது கூட ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். பூணூல் அணிவதும் அவருடைய உரிமை, இதற்கு எதிராக போய் செய்திருக்கக்கூடாது என்று இப்போதுதான் அணிந்து கொள்ளும் உரிமையை பற்றி இவர்கள் கூட பேசுவதற்கு இப்படி ஒரு தேவையை போல் இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டிப்பாக. இப்போ ஒரு இஸ்லாமியர்களுடைய குல்லா அணிகிறது அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட கருத்துப்படி உங்களுக்கு அந்த மத நம்பிக்கை அந்த மத அடையாளங்கள் அணியறதுல உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சிலுவை அணிவதிலையும் உங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இல்லை. ஆனால் அந்த உரிமைகளை அவர்கள் இழக்கும் பட்சத்தில் அதுக்காக கூட நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு இந்துத்துவ நாடு, பெரும்பான்மை இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுடைய அடையாளங்களை குறியீடுகளை காண்பித்துக் கொள்ள உரிமை உண்டு. அதை வைத்து அவர்களை பயங்கரவாதி என்றோ தனிமைப்படுத்துவதோ நீங்களாம் எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்குறீங்க, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பூணல் என்பதும் ஒரு மதத்தினுடைய அடையாளம் அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. பூணல்ங்கிறது மத அடையாளம், சிலுவைங்கிறது மத அடையாளம், தொப்பிங்கிறது அடையாளம். அதை தாக்கப்பட்ட போது, இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கான குறியீடுகள் தாக்கப்படும் போது திராவிட கழகம்லாம் முன்னாடி போராடுவாங்க. ஆனால் பூணலாக இருக்கும்போது மட்டும் இந்த நேரத்தில் மத உரிமை கருத்துரிமைங்கிறதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்களாங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் தெளிவாக அவர்கள் குழப்போதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது.
எல்லா செயல்களையும் பார்ப்பனர்களுக்கு ஆதரவான செயலெல்லாம் இந்துக்களுடையது என்று பேசிக்கொள்வார்கள். இப்போது கூட இந்த பூணூலுக்கு எதிராக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண் அதுதான் பேசுகிறார். இந்துக்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. அது இந்துக்கள் அல்ல, அனைத்து இந்துக்களும் அணிந்து கொள்வதில்லை. பார்ப்பனர்கள் என்பவர்கள் தங்கள் ஜாதி திமிரின் காரணமாக அணிந்து கொள்வது, அதை வெளிப்படுத்துவதற்காக அணிந்து கொள்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிற குல்லாவும் சிலுவையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை உள்ளது. இங்கு அப்படி இல்லை. அவர்கள் மட்டும் அணிந்து கொள்ள வேண்டியது முடியும், மற்றவர்கள் அணிந்து கொண்டால் அதற்கு மதிப்பில்லை. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், வேண்டுமானால் குளிக்கிற போது முதுகை தேய்த்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது சாவி கொத்தை தொங்கவிட பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர புனிதமானது என்பது பார்ப்பன அணிவது என்று தான் நாங்கள், அது அப்படி தான் இருக்குது, அவங்க மதத்தின்படி இருக்கிறது. எனவே இது மதத்தின் சின்னம் அல்ல, இது ஒரு ஜாதியின் அகங்கார சின்னம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை பாதுகாப்பதற்கு நாங்கள் வேண்டியதில்லை. அவங்க இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். அறுத்தவர்கள் யாருன்னு அவங்க சொல்லணும், அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். ஏன் ஒரு இந்து போய் இந்துவின் புனித இருக்கிறான்? அவள் கணக்கின்படி அவர்களும் இந்து தான், அறுத்தவர்களும் இந்துக்கள் தான். எனவே அது பார்ப்பனர்கள் என்பதை இவர் பூசி மெழுகி இந்துக்கள் இந்துக்கள் என்று மறுக்கிறார்கள். பெரியார் இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஜாதி ஒழிப்பு இயக்கம், முதன்மையாக ஜாதி ஒழிப்பு இயக்கம். ஜாதி ஒழிப்புக்காகத்தான் பகுத்தறிவு புராணங்கள் பக்கம் போக வேண்டி வந்ததை தவிர அது ஜாதி ஒழிப்பு இயக்கம். ஜாதி ஒழிப்பு இயக்கம் ஜாதியின் அகங்காரத்தை வெளிப்படுத்துகிற செயலை, அதை மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்காக இருக்கிற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும், அதை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, அகற்றப்பட வேண்டியது எங்கள் கருத்து. ஆனால் அதில் நாங்கள் இதுக்கு முந்தைய நடந்திருக்கிறது. பாரதியார் கூப்பிட்டு பூணூல் போட்டார், கனகலிங்கம் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு போட்டார். எங்கள் கருத்து என்னென்னா, 3 பேர் அணிந்திருக்கிறான், 97 பேருக்கு போடுவது எளிதா, 3 பேர் அகற்றுவது எளிதான்னு தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும். 3 பேர் அகற்றிவிட்டால் சிக்கல் தீர்ந்து 97 பேர் ஏன் போட்டுக்கணும்? எனவே அதை நாங்கள் சொல்லுவோம், அது இந்து மதத்தின் சின்னம் அல்ல, அது ஜாதியின் சின்னம். சிலுவையும் குல்லாவையும் நீங்கள் மத உரிமை, மத அடையாளம், அது மத அடையாளம். அந்த மத அடையாளத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் போடக்கூடிய உரிமை உண்டுங்கிறீங்க. இது இந்த அடையாளம் உங்களை புண்படுத்தக்கூடிய அடையாளம்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், நிச்சயமாக. பெரியார் எளிமையாக சொல்லுவார், ஒருவன் பிராமணன் என்று சொல்லிக்கொள்கிற போது, பூணூலிய உரிமை என்று அணிந்து வருகிற போது என்னை எப்படி சிந்திக்க செய்யும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டி சொல்லுவார். ஒரு 10 பேர் குடியிருக்கிற ஒரு தெருவில் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வீடு என்று பலகை தொங்கினால் மற்றவர்கள் யார் என்று சொல்லுவார். என்ன பொருள் மற்றவங்களை பற்றி என்று சொல்லுவார். அதை போல ஒருவன் மட்டும் நான் உயர்ந்தவன் என்பதற்கு தாலி அணிவித்தால் மற்றவர்களை பற்றி என்ன கருத்து? சமத்துவ சமுதாயம் பேண வேண்டும் என்று கருதுபவன், குறிப்பாக இந்து ஒற்றுமையை பேசுபவர்கள், இந்து ஒற்றுமைக்கான முயற்சி, எல்லோரும் ஒரே அடையாளத்தோடு இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அவள் அணிகிற திருநீரும் நாமத்தையும் வேணால் மத சின்னமாக சொல்லலாம், அது எல்லோரும் அணிகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பூணூல் என்பது எல்லா இந்துக்களும் அணிவதில்லை, அணிந்தாலும் அதற்கு மரியாதை இல்லை. எனவே அதை பொதுவான மத சின்னமாக சொல்ல முடியாது. நாங்கள் மத நம்பிக்கையை எதிர்க்கவில்லை, அதை நாங்கள் வேணால் விளக்கப்படுத்துகிறோம். இது அவரவர் கடவுளை, விரும்பிய கடவுளை வணங்கிக் கொள்வது என்பது மத நம்பிக்கை. என் கடவுளைத்தான் அனைவரும் வணங்க வேண்டும் என்பது மதவெறி, மதவாதம். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தெளிவாக நாம் பிரித்து பார்த்து விட வேண்டும் என்பது என் கருத்து. இப்போ யாரும் ஒரு பட்டை அணிந்திருந்தாலோ நாமம் அணிந்தாலோ நீங்கள் போய் அழிக்க மாட்டீங்க? அழிக்க மாட்டோம், பூணூலையும் அறுக்க மாட்டோம், தேவையில்லை. ஆனால் எதற்கு என்றால் இதை பற்றி சொல்லி விளங்கப்படுத்தலாம். அதன் மீது இருக்கிற தத்துவம் என்னவாக அது இருக்கிறது, எதை குறிக்கிறது தெரியுமா, அதை ஏன் புரிந்து கொள்ளாமல் அணிந்து கொள்கிறேன் என்பதை நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம், எழுதுகிறோம். அதை அறிந்தவன் அதனுடைய கேவலத்தை எண்ணி அதை அகற்றி விடலாம், அல்லது அதில் இருக்கிற அறியாமையை எண்ணி அகற்றி விடலாம். அது வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, இருக்கலாம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அதை பற்றிய மடமைகளை பேசுகிறோம், பூணூலையும் அப்படித்தான் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக அது பூணூலை வெளியே திரும்ப அணிந்து கொண்டு தான் வருகிறார்கள். மற்றவங்க எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்லலாம். எங்கள் தோழர் கூட சொல்லுவார், சட்டை இல்லாமல் வீதியில் போவது என்பதை எப்படி பொதுவாக பார்க்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் மோட்டார் சைக்கிளில் சட்டை இல்லாமல் போய், ஒருவர் தமிழர் இன்னொருவர் பார்ப்பனர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இருக்கிற ஒரு காவலர், போக்குவரத்து ஒழுங்குபடுத்துகிற காவலர் கூட என்னடா பொறுக்கி சட்டை இல்லாமல் வரேன்னு தான் கேட்பார். ஆனால் பார்ப்பனரை பார்த்தவுடன் சாமி அந்த பக்கம் இருங்கன்னு தான், கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நில்லுங்க, இப்படி போங்கன்னு சொல்லுவார். சட்டை இல்லாத இருவரை ஒரே மாதிரி தானே மதிக்கணும். ஏன் மதிக்கிறாங்கன்னா, பூணூல் அவரை எதிர்பார்க்கிறார்கள். சில பேர் மயங்கி போய் அது ஏதோ மரியாதையின் சின்னமாக கருதி கொண்டு மதிக்கிறார்கள். இதுக்கு தான் வெளிப்படையாக சட்டம் போடாமல் போவது கூட தங்கள் பூணூலை காட்டிக்கொள்வதற்கு என்று நான் நம்புகிறேன். அது மூலமாக ஒரு சமூக அங்கீகாரம், படிப்புக்கு கிடைக்காதது, பணத்துக்கு கிடைக்காதது, நடத்தை கிடைக்காது, பூணூல் போட்டோடனே மரியாதை கிடைக்கிது, சமூக மரியாதை. நிறைய இடங்களில் பார்ப்பனர்கள் காலில் விழுகிறார்கள். இன்னும் அந்த சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். சங்கராச்சாரியிடம் போகிறார், சங்கராச்சாரியனுடைய கல்விக்காக போகிறார்களா, அவருடைய பெருமைக்காக போகிறார், இதற்காக போகிறார்கள்? அவர் சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிக்காகவா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன செய்ததற்காக என்று போகிறீர்கள்? மக்களை நம்பச் செய்கிறார்கள். அவர்கள் அறியாமல் வைத்திருக்கிற
கடவுள் நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு அதன் பேரால் எழுப்பப்பட்ட வேதங்களை, புராணங்களை, சாஸ்திரங்களை நம்பச் செய்து அதனால் இவர்கள் மட்டும் பலன் அனுபவிக்கிறார்கள். மற்ற மதயத்தில் அதை அணிய செய்வதால் ஒருவர் குறிப்பிட்ட சிலர் மட்டும் பலன் அனுபவிப்பதில்லை. இதில் மட்டும்தான் அப்படி இருக்கிறது. பூணல் அறுப்பில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் பூணல் இருக்கக்கூடாதுங்கிறத எங்கள் கொள்கை, அதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் திராவிட கழக மேடைகளில் ஏற்கனவே பலர் திராவிட கழக தோழர்கள் இது மாதிரி செஞ்சாங்களா இல்லை தலைமைக்கு சொல்லி செஞ்சாங்களான்னு தெரியல. பட்டுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர் பகுதிகளெலாம் காவிரி கரையில் போய் அந்த ஆவினியா விட்டம் நிகழ்ச்சி நடத்தும் போது டேவிட் பிரபாகர், பட்டுக்கோட்டை பிரபாகர் போன்றவர்கள்லாம் வந்து போய் வந்து இந்த பூணல் என்னை இழிவுபடுத்துது, என்னை வேசி மகன் சொல்லுது, நீ அணிஞ்சிருக்க பூணல் ஒழுங்காக கழட்டி கொடுத்துருன்னு ஆங்கிலத்தில் பேசி கழட்டுவாருன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இதெல்லாம் திராவிடர்கள் அது கட்டுப்பட்டு நடந்ததால் அவருடைய தன்னிச்சையான செயல்பாடு? எப்போதும் பெரியார் பூணூல் அகற்றும் போராட்டம் அறிவிக்கவோ அறுக்கும் போராட்டம் அறிவிக்க இல்லை. அவ்வப்போது அந்த பகுதியில் இருக்கிற பார்ப்பனர்கள் செய்கிற ஏதோனும் ஒரு திமிர் செயல் அங்கே இருக்கிறவர்களுக்கு கோபம் முட்டி அதற்கு எதிர்மையாகத்தான் நடந்திருக்கே தவிர திட்டமிட்ட ஒரு போராட்டமாக பெரியாரும் நடத்தியதில்லை, எந்த பெரியார் இயக்கமும் நடத்தியதில்லை, நடத்த சொன்னதும் இல்லை, சொல்ல போவதும் இல்லை. அதை அப்படி வந்து வன்முறையின் வழியாக ஒன்றை நாம் நிறுவ முடியும் என்றால் மற்றவனுக்கு அதிகாரம் அவன் வன்முறை திரும்ப மீண்டும் கொண்டு வர முயற்சிப்பான். அறிவின் வழியாக அறிவின் ஊட்டி அதன் வழியாக அதை அகற்றச் செய்வதுதான் சரியானதை தவிர அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் செய்ததெல்லாம் கூட அந்தந்த பகுதி தோழர்கள் அப்போது ஏற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு எப்படி விடையளிப்பது என்று தெரியாமல் செய்தாதான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த பட்டுக்கோட்டை டேவிட் அவர்கள் செய்தது வந்து திராவிட கழகம் அன்னைக்கே கண்டிச்சிருக்கு இருக்கலாம். எனக்கு அதை பற்றி செய்தி தெரியல. பெரியார் வந்து இப்படி செய்யுங்கன்னு தோழர்களுக்கு சொன்னதே கிடையாது, எப்போதும் சொன்னதில்லை. பெரியாரும் சொன்னது கிடையாது, அதற்கு பிறகு திராவிட கழக தலைமை பெரியாரும் சொன்னதில்லை. எப்போதுமே பூணலா இருக்கிறது, குடுமையா இருங்க இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. அப்ப நடந்திருக்கிறது, பல நேரங்களில் நடந்திருக்கிறது. ஏன்னா எங்களுடைய அமைப்பில் பெரியார் திராவிடத்தில் கூட நடந்திருக்கிறது. பெரியார் சிலையை உடைத்த போது பெரம்பலூரில் வந்து சில பார்ப்பனுடைய பூணல் வறுக்கப்பட்டது, குடிமை பூணல் மட்டும் அங்கே அறுத்தார்கள். சில இடங்கள் குடிமையை கூட ஒரு இடத்துல வெட்டிய நிகழ்ச்சி நடந்திருக்குது. பரவலாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10 இடங்களுக்கு மேலே நடந்திருக்குது, பலரும் செய்திருக்கிறார்கள். அதில் பெரம்பலூரில் பூணூலை மட்டும் வெட்டினவருக்கு தேசிய சட்டம் போட்டாங்க. இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் கூட கேள்வி கேட்டோம், தேசியத்தின் பாதுகாப்பே பூணூல் தான் இருக்கா, அதை வெட்டிட்டா இப்போ தேசிய பாதுகாப்பே போயிடுச்சா என்று கேட்டோம். அப்படி நடந்திருக்கிறது. ஆனால் அவரவர்கள் உணர்ச்சியின் வெளிப்பாட்டை எப்படி செய்வது என்று தெரியாமல் செய்ததானே தவிர இயக்கம் கொடுத்த அறிவுரை கேட்ப அல்லது வந்து போராட்ட அறிவிப்பு கேட்ப செய்ததல்ல. இல்லை, பூணலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார், பார்ப்பனர்களுக்கு சொல்கிறீங்களா, பார்ப்பனர் எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? ஏன்னா தாலி அகற்றும் நிகழ்வுங்கிறது பெண்களாக உணர்ந்து, அப்போ கூட ஒரு பகுத்தறிவு உள்ள ஆண் வந்து ஒரு பிற்போக்கான பெண்லேருந்து கலட்டணும்னு நீங்கள் சொல்லலை. அந்த பெண்ணா இது நம்ம அடிமை சின்னன்னு உணரு, இது உன்னை கேவலப்படுத்துகிற சின்னன்னு உணரு நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு அதன் மூலமாக அந்த பெண்களாக 21 பெண்கள் அகற்றி இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அமைப்புகள் நடத்துனதில் அகற்றினாங்க. இதில் எப்படி நீங்கள் பிராமின்ஸ்டே போய் இது வந்து எங்களை இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களா விரும்பி அவங்களா அதை உணர்ந்து அகற்றணும்னு சொல்கிறீங்களா? பொதுவெளியில் பேசப்படுகிற செய்தி தான். பொதுவெளியில் நாங்கள் சொல்கிறோம், இது வந்து நீங்கள் இந்துக்கள் ஒற்றுமை என்று பேசுபவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவற்றையெல்லாம் களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பல மேடைகள் பேசுவது நாங்கள் தான் உண்மையான இந்துக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இந்துக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம், இந்துக்கள் இயக்கம்னா இந்து இயக்கம் அல்ல. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சமுதாயத்தில் 75-85 விழுக்காடு இருக்கிறார்கள். அவர்கள் உரிமைக்காக பேசுவது பெரியார் இயக்கம்தான். இப்போ தாழ்த்தப்பட்டோருடைய உரிமையை பறிபோகிற போது கூட பரமக்குடியில் கொல்லப்பட்ட போதாகட்டும் அல்லது எடுத்துக்காட்டாக இப்போது 20 பேர் ஆந்திராவில் கொல்லப்பட்டதாகட்டும், இந்துக்கள் இயக்கங்கள் என்று சொல்லப்படுவர்கள் யார் இதற்கு எதிர்குறலும் போராட்டமும் செய்தவர்கள் யார் என்று சொல்லுங்கள். ஒரு அமைதியாக இருந்தார்கள். ஒரு பூணூலுக்கு இத்தனை ஆற்றல், ஆட்சியை கலைக்கலாம் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள், அந்த சட்டம் வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று பேசுபவர்கள், பரமக்குடியில் நடந்தபோது அந்த காவலர்களுக்கு எதிராக செய்திருக்க வேண்டும் என்று பேசியிருக்க வேண்டும், வழிநடத்திய அரசுக்கு எதிராக பேசியிருக்க வேண்டும், ஆந்திராவில் சுடப்பட்டது பேசியிருக்கோம். ஒன்றுமே பேச இந்த ராஜா, மதிப்பிற்குரிய ராஜா அவர்கள் காட்டுக்குள் ஏன் போனார்கள் என்று கேட்டார். அது ஒரு மனிதாபிமானம் உள்ள சாதாரண மடையன் கூட பேச மாட்டான். ஒரு தலைவர் என்பவர் காட்டுக்குள் ஏன் போனான் என்று எச் ராஜா பேசினார். அப்போ இது என்ன மனிதாபிமானம்? இது மனிதாபிமானத்தின் வழிபட்டதல்ல, ஜாதி உணர்வும் வழிபட்டதாகத்தான் அவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். நாங்களோ பெரும்பான்மை இந்துக்களுக்காக பேசுகிறோம். பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுக்காக ஆனாலும், அது கல்வி நிலையங்கள் மறுக்கப்பட்ட போது, தாழ்த்தப்பட்டோருடைய பதவி உயர்வில் அந்த இடஒதுக்கீடு அகற்ற வேண்டும் என்று வந்தபோது எல்லா நேரங்களிலும் பேசுவது நாங்களாக தான் இருந்திருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று யார் பேச வேண்டும்? இந்து ஒற்றுமையை பேசுவோம் தான் பேச வேண்டும். ஆனால் நாங்கள் இந்து மதமே வேண்டாம், இந்து மதமே நமக்கான மதம் அல்ல என்று சொல்லுகிற நாங்கள் தான் இந்து மதம் இருக்கிறவரை, கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் தரகர் முறை இருக்கிறவரை, அந்த தரகராக யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
அதற்குரிய தகுதி பயிற்சி இருந்தால் போதும் என்று பேசுகிறோம். இப்போ இந்து இயக்கங்களாம் அதுக்கு ஆதரவாக பேசியிருக்க வேண்டும், போராடி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் யாரும் வாய் திறக்கவில்லை. வழக்கு நடத்துகிறவனுக்கு ஆதரவாக வேணாலும் இருக்கிறார்கள், எதிர்த்து வழக்கு நடத்துபவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களே தவிர எப்படி இவர்கள் இந்து இயக்கம் என்று சொல்கிறீர்கள்? பார்ப்பனர் இயக்கத்திற்கு இந்து இயக்கம் என்று போலியாக பேர் வைத்து கொண்டார்கள். நம்மவர்கள் பல பேர் ஏமாந்து போயிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுலேருந்து ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்து என்று குறிப்பிடுவது அந்த 3 விழுக்காடு பார்ப்பனர்களை மட்டும்தான், அவர்களுக்காக மட்டும்தான் இயங்குதுங்கிறீங்களா? நிச்சயமாக அப்படிதான் இயங்குது. அறியாமல் பல பேர் போய் அதில் விழுகிறார்கள் என்று தான் சொல்கிறோம். நிச்சயமாக அப்படிதான் இயங்க. அவர்களுடைய இதை தான் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இவங்க ஏதோ ஆற்றில் அடித்து போகிறேன்னா என் அரி உலகே போயிட்டுன்னு சொன்ன மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன போதில் இவர்கள் இந்து மதம் அழிய போகுது என்று சொல்கிறார். இந்து மதத்திற்கு எதிரான இவர்களுக்கு எதிராக நடக்கிற போது இவர்கள் எங்களுக்கு எதிரானது, பார்ப்பனர் பூணூலுக்கு எதிரானதுன்னு பேசினா பரவாயில்ல. இந்துக்களுக்கு எதிரான போராட்டம், இந்து மக்களுக்கு நடமாட முடியாமல் போய்விட்டது என்று பேசுவது என்ன நியாயம் இருக்குது என்று நீ பாருங்கள். அப்போ இவர்கள் இந்த இந்துக்களுக்கு ஏன் பேச மறுக்கிறார்கள் என்று தான் கேட்கிறோம். இப்போ அதுவும் 20 பேர் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எந்த இந்து தலைவர்கள் அதில் ஆவேசமாக ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள், அறிக்கை கொடுத்தார்கள்? குறைந்தது சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. எங்களை போன்றவர்களும் அதுக்காக போராடி கொண்டிருக்கோம், அதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பூணல் அறுப்பை நீங்கள் கண்டிக்கிறீங்க, ஆனால் அந்த பூணல் அறுப்பு இந்துக்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஒரே ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு சமூகத்துக்கான பாதிப்புங்கிறீங்க. மட்டும்தான், இது இந்துக்களுக்கான பாதிப்பு கிடையாது. நம்ம இந்துக்களுக்கு என்ன இதில் இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் அறிக்கைகள்லாம் இந்து மத அடையாளங்களை அவங்க அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அறிக்கைகள். இந்து மத அடையாளம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவை என்பது கிறிஸ்தவர்கள் அடையாளம், குல்லா என்பது இஸ்லாமியர்கள் அடையாளம். அப்படி ஒரு அடையாளம் இல்லை, இந்துக்கள் அடையாளம் இல்லை. யார் எத்தனை பேர் அணிந்து கொண்டு இருக்கிறாங்க? எத்தனை வேணா சில பேர் ஆசைக்காக, சில பேர் தாங்களும் உயர் ஜாதி என்று சொல்லிக்கொள்வாக ஏமாந்து போய் இந்த புராணங்கள் பெற ஒரு கதையை சொல்லிக்கொண்டு நாங்கள் வைசியர்கள், நாங்கள் சத்திரியர்கள் என்று பல பேர் போட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு மதிப்பு இருக்கிறதா என்பது தான் புரிய வேண்டும், அதுதான் தெரியணும். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதிலிருந்து இந்துக்கள் அமைப்பு அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அமைப்பு இல்லை, அவங்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்கிறீங்க. ஆனால் தாலி அகற்றும் நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவித்தது விடுங்க, ஏன்னா அது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே தாலி கட்டுறாங்க, எங்கள் உணர்வை புண்படுத்துதுன்னு அவங்க எதிர்ப்பு தெரிவித்ததை கூட நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பூணல் அறுப்புக்கு கூட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இதுக்கு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. முதல் இந்து அமைப்புகளை விட முத அறிக்கை விட்டது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம், எது உங்களுக்கான மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் விட்டுருக்காங்க. உங்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில கொங்கு அமைப்புகள் அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க யாருமே நீங்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருக்காக இடஒதுக்கீடாக போராடுறீங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க தான். அவங்க எப்படி உங்கள் செயலுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுண்டு, மோர் லாயல் தேன் த குயின் அப்படின்னு. குயினுக்கு அவள் மேல் இருக்கிற விசுவாசம் இவனுக்கு அதிகமாக இருக்குது என்பதை போலத்தான் பார்ப்பனரை விட தங்களுக்கு அதிக விசுவாசமாக காட்டிக்கொள்ளுகிற செயற்கை நடிப்பு என்பது தான் எங்களுடைய கருத்து. அவர்களெல்லாம் மறுத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா பார்ப்பனர்கள் இந்த தாலியை பற்றி பேசுவதை சொல்ல வருகிறேன். விதவை பெண்களுக்கு நிறமில்லாத உடையை கொடுத்தார்கள், காவிய உடையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மொட்டையடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. இப்போ அதெல்லாம் போய்விட்டது. அந்த பெரியார் இயக்கத்தின் போராட்டத்தால் பார்ப்பன பெண்களும் கூட உரிமை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வண்ண உடை அணிந்து கொண்டு முடிகளோடு வருகிறார்கள். நான் ஒரு முறை சொன்னேன், சங்கராச்சாரியால் கொலைப்பட்டதாக செய்யப்பட்ட இந்த சங்கரராமனை பற்றி சொல்லுகிற போது இப்போ அப்படி வழக்கு வந்தது அல்லவா, அந்த சமயத்தில் நான் சொன்னேன், சங்கராமராமன் அவ்வளவு வைதிகமானவர். இவர் நாட்டை விட்டு நாடு செல்வதற்கு வழக்கெல்லாம் போடக்கூடிய வைதிகமானவர். அப்போ முதலமைச்சராக இருக்கும் முதல் நாள் தான் அவங்களுடைய மனைவிக்கு ஏதோ குடும்ப நிதி ஒன்று, நல நிதி ஒன்று கொடுத்தார். வாங்க போன போது படங்கள்லாம் வந்திருந்தது. அவர் நீண்ட கூந்தலோடு சடையெல்லாம் போட்டுக்கிட்டு வண்ண உடை அணிந்து தான் போனார். அப்போ அந்த விவாதத்தின் போது நான் சொன்னேன், பாருங்கள், உங்கள் பார்ப்பன சமூகத்தில் கூட பெரியார் நுழைந்திருக்கிறார், நீங்கள் என்னமோ இல்லைன்னு சொல்கிறீங்க. இவர்கள் இல்லைன்னா எப்படி போயிருக்க வேண்டும், இவர்களுடைய உடை எப்படி இருந்திருக்கும். எனவே இது உரிமை என்று பேச எல்லோருக்கும் தான் வருது அந்த உரிமை. காலப்போக்கில் முற்போக்காக இருப்பதை சுவீகரித்துக் கொள்கிறார்கள். யார் ஆதிக்கமாக செலுத்த விரும்புகிற பார்ப்பன குடும்பங்களோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டு அடிமையாக இருக்கிற சமூகங்கள் கூட அதை புரியாமல் தங்கள் சுயநலத்துக்காக இதை செய்திருப்பா என்பது என்னுடைய கருத்தே தவிர அது கருத்தியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதரவும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் ஒன்று சொல்லுவார், புலிக்கும் புலிவேஷவனுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லுவார். புலி என்பது காட்டுக்குள் தான் இருக்கும். நாம் பார்த்து பறையடித்தால் ஓடிவிடும், தீப்பந்தத்தை காட்டினா முழுமாக ஓடிவிடும். ஆனால் புலிவேஷம் போட்டவன் ஊருக்குள் தான் இருப்பான், பறையடித்தால் ஆடுவான், தீப்பந்தம் கொடுத்தால் சுற்றி கொண்டு ஆடுவான். இதுதான் பார்ப்பானுக்கும் பார்ப்பன வேஷம் போட்டவனுக்குள்ள வேறுபாடு என்பார்கள். இது பார்ப்பனம் வேஷம் போட்ட சில தமிழர்கள் அறிக்கை வந்திருக்கிறது, நானும் பார்த்தேன். கண்டிப்பாக. இப்போ
இப்போ இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால இன்னொரு விஷயம் கவனிக்கணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் வந்து பாரதிய ஜனதா அமைப்பினர் வந்து அம்பேத்கர் வந்து எங்களுடைய தலைவருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளில் சொல்லியிருக்கிறார், அம்பேத்கர் என்று ஒரு தலைவர் இல்லாவிட்டால் இன்று நான் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன். என் நிலையே எங்கேயோ ஒரு இந்த சமூகத்தின் மூலையில் இருக்க முடியவனே என்னை உயர்த்தியவரே அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பெரும்பாலும் அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கர் உங்கள் தலைவர், நீங்கள் தான் அடிக்கடி புகழ்ந்து பேசுவீங்க அம்பேத்கரை. நீங்கள் விமர்சிக்கிற நரேந்திர மோடிக்கும் அவர் எப்படி தலைவராக இருக்க முடியாது? நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருப்பதும் உண்மை தானே? அம்பேத்கர் இல்லாட்டி நான் எங்கேயோ போயிருப்பேன், அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் உண்மைகள் தானே? இல்லை நீங்கள் அந்த வார்த்தைகள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையே இல்லை என்பது நான் நம்புகிறேன். அது வேஷத்திற்காக சொல்லப்பட்டது என்பது என்னுடைய உணர்ந்து சொல்லலைங்கிறீங்க? உணர்ந்து சொல்லவில்லை, உண்மையாக எடுத்துக்கொண்டுவோம் அவர் என்று வைத்துக்கொள்வோம். அம்பேத்கரால் இவர் எப்படி வாழ்வு பெற்றார் என்று சொல்ல வேண்டும். அம்பேத்கர் இந்த சமுதாயத்தில் நிலவிய ஆதிக்கங்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட உரிமைக்காகவும் பேசினார். இப்போ பேசுகிற போது என்னென்னவற்றை சொல்லி வந்தார். இந்து மதம் கேடானது, அதில் இருக்கிற வரை உனக்கு வந்து விடுதலை இல்லை என்று சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டாரா? அவர் இல்லை. நான் சொன்னேன், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பற்றி இதெல்லாம் பேசுகிறோம். ஜாதிகளை பற்றி அவர் சொல்லுகிறார். அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது கூட ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். அரசியல் நிர்ணய சபையின் இறுதி நாள் கூட்டத்தில் அடுத்த நாள் வந்து அவையில் சட்டத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். முதல் நாள் அவர் வந்து முன்வைத்து ஆற்றிய உரையில், அறிமுகப்படுத்தி ஆற்றிய உரையில் அவர் சொல்லுகிறார், அந்த தொடங்குகிற போதே, அரசியல் சட்டம் தொடங்குகிற போதே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்கும். அதை அப்படி தொடங்கும் அந்த வார்த்தை. அப்போது அதில் அரசியல் நிர்ணய சபையில் பேசபோது பல பேர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கார்கள். அது இந்தியன் நேஷன் என்று போடுங்கள் என்று. அப்போ அம்பேத்கர் சொன்னாராம், அது எப்படி இந்தியன் நேஷன் போட முடியும்? நாம் இன்னும் நேஷன் ஆகவில்லை. ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். இனிமேல் தான் நாம் ஒரு நேஷனாக மாறணும். அப்போ வேணால் போட்டுக்கலாம். இப்போ தி பீப்புள் ஆஃப் இந்தியா தான். நாம் சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறோம். காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல். எப்போ நேஷன் ஆக முடியும்னா ஜாதி ஒழிந்தால்தான் இது நேஷன் ஆகும்னு சொன்னார். அதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கார் என்று சொல்ல வேண்டும். இப்போ ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிராகவும் பேசியதில்லை, இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமான இந்து மதத்துக்கு எதிராகவும் பேசவில்லை, அவர் சொன்ன ஜாதியத்திற்கு எதிராகவும் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவர்கள் இப்போது அப்படித்தான் பேச தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட வேண்டும், 1925 ஆர்எஸ்எஸ் கட்சி தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு தான் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்று 95 ஆண்டுகள் கழித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தொடங்கி 90 ஆண்டுகள் கழித்து இப்போது தான் இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த அமைப்பில் இருக்கவர் தானே இவர். அப்போ இவர் இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளவு காலம் வரைக்கும் எதிராகத்தான் இருந்திருக்க முடியும். அம்பேத்கர் 50லேயே இடஒதுக்கீட்டை எழுதிவிட்டார். 43லேயே தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் ஆயிற்றவர். அப்போதிருந்து எப்படி அம்பேத்கரை உணர்ந்திருக்கார் என்று தெரியவில்லை. இப்போது போலித்தனமாக இதை பேசிக்கொள்கிறார்கள். ஒரு முறை திராவிட கழக தலைவர் முன்பெல்லாம் சொல்லுவார், பெரியாரை பற்றி யாரும் பேசவில்லையே என்று ஏங்கிய காலம் இருந்தது. ஐயையோ இவர்களெல்லாம் பெரியாரை பேசுகிறார்கள் என்று அஞ்சும் காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லுவார். இப்பவும் அதுதான், ஐயையோ இவர்களெல்லாம் அம்பேத்கரை பாராட்டும் காலம் வந்துவிட்டதே என்று நாங்கள் அஞ்சுகிறோம். இதை நாம் சரியாக ஒடுக்கப்பட்ட மக்களிடம், உழைக்கும் மக்களிடம், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட சிந்தனையாளர்களிடம் இதை வந்து கொண்டு போய் விளக்க வேண்டியது நம்ம கடமை. இனிமேல் எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் துணிந்து பொய் பேசுகிறார்கள். பல பொய்கள் தான், துணிந்து பொய் பேசுவதே செய்து கொண்டிருக்கா, அதில் ஒன்று இது என்று சொல்லலாம். அம்பேத்கர் தன்மைப்படுத்துவதுங்கிறது ஒரு பொய், யுக்திகாண்டி தான் செய்கிறாங்க. யுக்தி தான், அதை தவிர மோடி அவர்கள் உணர்ந்து உணர்வுபூர்வமாக அவர் உணரவில்லை. அப்புறம் இன்னொன்று விஷயம் வந்து இதை ஒட்டிய ஒரு கேள்வி தான். ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் நான் அந்த விவாதம் நடத்துறதுனால அந்த விவாதங்கள் தொடர்ந்து வருது. அதாவது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க, மகாத்மா காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வந்திருக்கிறார், வந்து இங்கே தீண்டாமையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் முகாமை பாராட்டியிருக்கிறார். பூனாவில் வந்து நாக்பூரில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சர்வார்கார்ட்ட ஆர்எஸ்எஸ் கேம்பை பார்த்து இங்கே யாரெல்லாம் தீண்டப்படாத மக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டார். இங்கே தீண்டத்தக்கவர்களும் கிடையாது, தீண்டப்படாதவர்களும் கிடையாது, இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அம்பேத்கர் வந்து சர்வார்காரை கட்டிப்பிடிச்சாரு. இதெல்லாம் வந்து வரலாறு. அதுபோல் சீன போரில் வந்து நேரு அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பணியை பாராட்டினாங்கன்னு இதெல்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. நேரு பாராட்டியிருக்கிறார், காந்தி பாராட்டியிருக்கிறார், பாபா சாஹேப் அம்பேத்கர் பாராட்டியிருக்கிறார் எங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை. இன்றைக்கி உள்ள பெரியாரிஸ்ட்டுகளும் இந்த இடதுசாரிகளும் எப்போ பார்த்தாலும் எங்களை மதவாத அமைப்பு, ஆன்டி தலித்து இதெல்லாம் இவங்க தான் சொல்கிறாங்களே ஒழிய எங்களுடைய ஆர்எஸ்எஸ் கேம்பில் அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு அம்பேத்கர் காந்தி இவங்க பாராட்டினதே சாட்சிங்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறீங்க? அது நிறைய இடங்கள் விளம்பரத்தில் ஏமாந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இப்போ நகைக்கடை இருக்கிறது, நல்ல கடை என்று பல பேர் இவரும் நல்ல கடை என்று சொல்லிவிடக்கூடும். நகை வாந்தி விட்டு அதில் இருக்க கலப்படத்தை பார்த்த பின்னால் தான் அது ஏமாற்றுக்காரன் என்று தெரியும். ஆர்எஸ்எஸ் பற்றி காந்தி கொலைக்கு பின்னால் நேரு என்ன எழுதியிருக்கிறார் என்று தெரியணும். முதல்ல அறியாமல் பேசியிருக்கக்கூடும். அதே போல் இவர்களுடைய கதாநாயகரான பட்டேலே கூட ஆர்எஸ்க்கு எதிரான கருத்தை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அம்பேத்கர் பேசி வந்திருக்கிறார்.
ஏதோ ஒரு நிலையில் என்ன கான்டெஸ்ட் நமக்கு தெரியாது, ஒரு இடத்தில் சொன்ன செய்தியை வைத்து இவர்கள் ஆற்றிய பணியை பாராட்டலாம். ஒருத்தர் வந்து ஒருவன் விழுந்து கிடப்பவனை தூக்கிவிட்டால் அவனை பாராட்டலாம். மனிதனாக பாராட்டுவதை போய் ஆர்எஸ்எஸாக பாராட்டியதாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆபத்தில் இருக்கிறவனை மீட்பதற்கு போய் ஒரு மனிதர்கள் செய்ய வேண்டிய மனிதாபிமான கடமை. அதை செய்தவர்களை ஆர்எஸ்எஸை பாராட்டியதாக பொருள் அல்ல. அதை செய்த மனிதாபிமான சேவை செய்தவர்களை பாராட்டி இருக்கக்கூடும். அதை தங்கள் அமைப்பின் பாராட்டாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார் என்று தான் கருதுகிறேன். ஆனால் ஆதாரபூர்வமாக ஏராளமான இடங்களில் எழுதப்பட்டதை பற்றி ராம் புனியானி போன்றவர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எந்தெந்த இடத்துலாம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசியிருக்கார். இந்த ஆர்எஸ்எஸ் ஆதரிக்க அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரா? ஏராளமாக பேசியிருக்கிறார். சர்வார்காரம் அவரும் நண்பர்னு இவங்க அடிக்கடி சொல்றதெல்லாம் உண்மையா? அது வாய்ப்பே இருக்குன்னா எப்போதும் இந்து மதத்தை எதிர்த்தவராகவே இருந்திருக்கிறார். அவர் வந்து 1916 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவராக பேசுகிற போதே சாதியத்தின் தோற்றம் அதனுடைய இயக்கத்தை பற்றியெல்லாம் பேசுகிற போது ஆய்வுரையில் அப்போதே இதை பற்றி விமர்சனம் வைத்த அவர், ஜாதியை பற்றி விமர்சனம் வைத்த அவர், அதற்கு பின்னால் ஆதரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் சாவர்கரை பொறுத்தவரை அவரை பற்றி பேசியிருக்க வாய்ப்பில்லை. இந்துத்துவா என்ற விஷயத்தை தூவியவர் அவர். ஆனால் ஒன்று நீங்கள் இப்போ சொல்லிவிட வேண்டும், அவர் ஒரு நாத்திகர், கோயிலுக்கு போகாதவர், அதில் ஒன்றும் நாங்கள் மாறுபடவில்லை. ஆனால் நாத்திகன் என்றால் மட்டும் நாங்கள் ஆதரித்துவிட மாட்டோம். அது ஜாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்ட நாத்திகமாக இருக்கணுமே தவிர வெறும் நாத்திகத்தை நாங்கள் பாராட்டி விடுவதில்லை. அப்படி பார்க்குற போது அந்த நாத்திக சிந்தனைக்கு ஏதாவது பேசியிருப்பாரான்ட்டு எனக்கு தெரியவில்லை. ஆனால் சாவர்கர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஆர்எஸ்எஸ்க்கு அவர் வந்திருக்க முடியும். சாவர்கர் இந்து மகாசபை தலைவர், அவர் எப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்தார்? சாவர்கருடைய தம்பி தான் இந்து மதத்தை ஆர்எஸ்எஸ் உண்டாக்கி ஐவரில் ஒருவர். இவருடைய தம்பி, சாவர்கருடைய தம்பி தான் அவருடைய ஆர்எஸ்எஸ் நிறுவனர் 5 பேர், அவர் ஒருவர். ஆனால் இந்த சாவர்கரை எப்படி சொல்லுவாருன்னு எனக்கு புரியவில்லை. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் முகாம் இவர் போனது கட்டி பிடிச்சு நீங்கள் தான் தீண்டாமையை ஒழிச்சிட்டிங்கன்னு ஆர்எஸ்எஸ் கேம்ப் அம்பேத்கர் பாராட்டினதா அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக அதற்கு ஆதாரத்தை வெளியிட்டால் நம்ம ஆதாரபூர்வமாக மறுக்கலாம். அதாவது ஒரு ஆவணத்தையோ ஏதோ வெளியிடட்டும், நாம அதுக்கு அம்பேத்கர் தொகுப்புல இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இல்லை. அம்பேத்கர் பார்த்ததில்லை. அம்பேத்கர் இப்படி ஆர்எஸ்எஸ் பாராட்டினதா வரலாறு பார்த்ததில்லை. ஆனால் அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? நிறைய ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு மனுசாஸ்திரத்தை எரித்தார் என்றாலே என்ன பொருள்? 1927 எரித்தார் மனுசாஸ்திரத்தை. ஒரு மாநாடு கூட்டி 1927 டிசம்பரில் எரிக்கிறார். அப்போதே இந்து மதத்தை, இந்து மதத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளாதவர், இந்து மத அமைப்பை அதை காப்பாற்றியாக வேண்டும், அதில் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு ஆதரவான அந்த ஜாதியத்திற்கு ஆதரவான எப்படி ஒரு பொது புத்தியில் பயன்படுத்தினால் கூட அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாய்ப்பே இல்லை. அறியாமல் தனி மனிதர்களையோ தனி செயலையோ பாராட்டியதை ஆர்எஸ்ஐ பாராட்டியதாக அவர் சொல்லியிருக்கக்கூடும். நேரடியாக அமைப்பை அவர் பாராட்டியதாக இருந்தால் நாம் அதை பற்றி நிச்சயம் பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சிகள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு உயர் சமூகம் என்று சொல்லி கொடுக்குற அந்த சமூகத்துக்கான அமைப்புங்கிறீங்க. அதில் இன்றைக்கி பெரியார் திடலெல்லாம் பெரும்பாலும் பெரியாருக்கு எதிராக முழக்கமிட்டதும் திடலில் போய் அவங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நீங்கள் விமர்சிக்கிற சமூகம் கிடையாது. இல்லை, எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணியில் நிற்கிறதுனால அவங்க அம்பேத்கர் தன்மைப்படுத்துறது, அந்த மக்கள் அவங்க பின்னாடி இருக்கிறதும் தான் இப்போ அதற்கான அரசியல் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக நம்மளால ஏமாந்து விழுந்திருக்கா என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்துக்களுக்கு மட்டுமே ஆன ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படி இஸ்லாமியர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள்? நக்வி இருக்கிறாங்க, எஜ்மான் அப்துல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்க அவங்க? அதற்கு பின்னால் ஏதேனும் சுயநல நோக்கம் இருக்க வேண்டும், அதுதான் இருக்க முடியும். அல்லது அறியாமை இருக்க வேண்டும். அறியாமையோ சுயநலமோ இல்லாமல் அங்கு போய் நம்மவர்கள், பொதுவான தமிழர்கள் போய் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருக்கார்கள் என்றால் ஒன்று அறியாமல் இருக்க வேண்டும், அல்லது சுயநலத்துக்காக இருக்க வேண்டும். இல்லை, இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியாரை விமர்சிக்கிறவங்க அம்பேத்கரை விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் இந்து மதத்தில் சீர்திருத்தத்தை பண்ணார். ராஜாராம் மோகன் ராய் அந்த மாதிரி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. நிறைய தீண்டாமை ஒழிப்பை இந்து மத தலைவர்களே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தாங்க அம்பேத்கர். அவர் ஒன்றும் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கு போல. பௌத்தங்கிறது எங்கள் இந்து மதத்தில் ஒரு பிரிவு தான். அதனால் அவர் எப்போ இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்துக்கோ மதம் மாறணும்னு முடிவெடுத்தோன்னே போகாமல் இருந்தாரோ அப்பயே அவர் இந்து மதத்தை பாதுகாத்துட்டாருன்னு தான் அர்த்தம். இல்லைனா பெரிய லெவலில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை இருந்திருக்கும், அதை அவர் தடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்கிறாங்க. அம்பேத்கரை ஏற்றுக்கிறது தவறான ஒரு வாதம். இஸ்லாமியர் ஆட்சி ஏறத்தாழ 1000 ஆண்டு இந்த நாட்டில் இருந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஆட்சி 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறது. அவங்க ஏன் அப்போவே கிறிஸ்தவர்களும் எண்ணிக்கையில் ஏன் உயரவில்லை? அவங்க உயர்த்திருக்க முடியும், வலுக்கட்டாயமாக செய்திருக்க முடியும், செய்யலை அவங்க. ஏன்னா அவர்கள் அவ்வளோ அது மிஷனரி மதம், அது பரப்பு மதம், பரப்பு செய்கிற ஒரு மதம். அந்த மதங்களே செய்யலை. இவ்வளோ எண்ணிக்கையை உயர்த்தி ஆட்சியில் இருந்தால் உயர்த்தி விட முடியும் என்றால் உயர்த்தவில்லை. அப்படியெல்லாம் அவர்களை சொல்லிவிட முடியாது. அம்பேத்கர் சீர்திருத்தம் செய்தார் என்றால் புத்த மதத்தை சொல்கிறார்கள். பௌத்தம் என்பது இந்து மதத்திற்கு எதிராக எழுந்த தத்துவம். இது பிரம்மாவை அடிப்படையாக கொண்டது. அவர் கடவுள் மறுப்பாளர். ஆத்மா இல்லை, கடவுள் என்ற கருத்தை கொண்டவர் புத்தர்.
இவர்கள் உண்டு. நாள் வருணம் ஜாதி இல்லை என்பவர் அவர், இவர் ஜாதி உண்டு என்பவர்கள். பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் அவர்கள். பெண்கள் கூட பிக்குணிகள் ஆகலாம் என்று வைத்திருந்தவர் அவர். அனைத்துக்கும் எதிரானவர் அவர். உயிர்கொலைகளை தொடர்ந்து யாகங்கள் என்ற பெயரால் மாடுகளை குதிரைகளை போட்டு வேக வைத்து சாப்பிட்டவர்கள் இவர்கள். ஆனால் அவர் உயிர்வதை கூடாது என்று பேசியவர். புத்தத்தை உச்சரித்து கொள்வதற்காக இவர்கள் சைவமானார்கள். இப்போ நம்மையெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறான். இப்போ அந்த நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்களே தவிர உளப்பூர்வமாக கருத்துக்களை மாற்றிக்கொண்டவர்கள் அல்ல. இன்று வரைக்கும் செய்கிற யாகங்களில் கும்பகோணத்தில் ஆடுகள் இப்போதும் வெட்டி கொள்வதல்ல, விதைகளை நசுக்கி கொள்ளுகிறார்கள் என்பது இப்போ யாகத்தில் செய்கிறார்கள். அப்போ இவர்கள் எங்கே அதெல்லாம் விட்டுவிட்டார்கள் என்று சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையாது. இவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக, பௌத்தர்களை ஏமாற்றுவதற்காக, பௌத்தத்தை தன் உச்சரித்துக் கொள்வதற்காக இதையெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக. இப்போ அந்த கடந்த 2 வாரமாக ரொம்ப தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுறது, உங்களை போன்ற அமைப்புகள் கையில் எடுக்கிறது அந்த 20 தமிழர்கள் பிரச்சனை தான். ஆந்திராவில் போய் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லா அமைப்புகளும் எடுக்கிறாங்க. ஆனால் இதில் சில அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனை, இது தொழிலாளர்கள், அதாவது அவர்கள் ஒரு கஞ்சிக்கு வழி இல்லாதவர்கள், அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, பழங்குடியினர், இந்த காரணத்தினால தான் அவங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் இல்லைங்க, இது பொதுவான ஒரு தேசிய இன பிரச்சனை, தமிழர்கள் அப்படிங்கிற பிரச்சனையை தான் இதில் ஒரு முக்கியமான காரணங்கிறாங்க. இந்த பிரச்சனையை ஒரு தொழிலாளர் பிரச்சனை, தமிழர் பிரச்சனை, இந்த கோணத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் அமைப்பு இதை எப்படி பார்க்குது? இல்லை, இது ஒரு மனிதர்கள் பிரச்சனையாக பார்ப்போம். தொழிலாளர்களா தமிழர்களா என்பது இல்லாமல் ஒரு மனிதர்களாக. ஏன்னா இங்கே வட இந்திய தொழிலாளர்கள் நாம் பாதிக்கப்பட அவங்களும் மனிதர்கள் தான். அவர்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களை இங்கே உழைப்பு சுரண்டல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலை தான் நமக்கும் உண்டு. அதில் போய் பார்க்குற போது நாம் எப்படி அதை பார்க்குறோம் என்றால், அதில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் அதில் அரச பயங்கரவாதம் அதில் அடங்கி இருக்கிறது. அரச பயங்கரம் தான் முக்கியமானது. அதில் நாங்கள் சொல்லுவது 2 செய்திகள். ஒன்று, ஏற்கனவே ஏராளமானவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் போனவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பிணையில் போயிருக்கார்கள். தமிழர்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள். 1.5 ஆண்டு காலத்துக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள், பிணை கிடைக்காமல். மற்றவங்களாம் ஆந்திரர்கள்லாம் போய்விட்டார்கள், தமிழர்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஒரு செய்தி. இந்த சுடப்பட்ட செய்தியில் கூட அது ஏன் நாம் தெலுங்கரை சுடவில்லை என்று கேட்கவில்லை, சுடுவதே கூடாது என்பதும், இந்த இது கூட போலி மோதல் தான். ஒருவேளை மோதல் நடைபெற்று சுட்டிருந்தாலும் பரவாயில்லை, இது செயற்கையாக சுட்டப்பட்டிருக்கிறது. சுட்டு கொண்டு போய் போட்டிருக்க வேண்டும், அல்லது இறந்த பின்னால் கொண்டு போய் சுட்டு இருக்க வேண்டும். இதுதான். ஏன்னா நான் நேரடியாக அந்த இறந்து போன குடும்பங்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்றோம். 2 பேரை வீடுகளுக்கு இல்லாமல் மற்ற எல்லா வீடுகளுக்கும் சென்றோம். போய் அவரெல்லாம் பார்த்தோம். உடல் வந்தபோது அது என்னவாக இருந்தது என்று சொன்னோம். ஒருவருக்கு 2 காலையும் வெட்டியிருக்கிறார்கள். கால் 2 வெட்டப்பட்டு சும்மா வைத்திருக்கிறார்கள். ஒருவர் கையை வெட்டியிருக்கிறார்கள். ஒருவருக்கு கீழ் வரிசை பல் அனைத்தும் வெட்டப்பட்டிருக்கிறது. ஆணுறுப்புகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி மாறி மாறி இருக்கலாம். ஆனால் ஒரே ஒன்று தொடர்ச்சியாக எல்லோராலும் சொல்லப்படுவது என்பது, அவர்கள் தீக்காயங்கள் உடம்பில் இருக்கிறது என்பது தான் பொதுவாக சொல்லுகிறார்கள். முதல்ல ஆசிடாக இருக்கும் சந்தேகித்தோம். இப்போது வந்திருக்கிற செய்தி கேஸ் வெல்டு செய்கிற அதில் எல்லாம் வச்சு சுற்றுதாக சொல்லுகிறார்கள். மகேந்திரன் என்ற அந்த ஒரு இளைஞர், அவர் 21 வயது இளைஞர், அவருடைய கையில் சூடுபட்டு இந்த பக்கம் ஓட்டையாக இருக்கிறது என்று அந்த குடும்பத்தினர் சொன்னார்கள். நடுவில் வெந்திருக்கிறது, கையே ஓட்டையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவ்வளவு கொடுமையான சித்திரவதை செய்ய வேண்டிய தேவை என்ன? வெட்டி இருந்தால் வனச்சட்டத்தின்படி வழக்கு போடுங்க. கடுமையான வனச்சட்டங்கள் வந்துவிட்டது. இப்போ நடிகர்களெல்லாம் கூட வேட்டையாடுதலுக்காக கடுமையாக சந்திக்கிறார்கள். வனச்சட்டங்களை இறுக்கி விட்டார்கள். சரி, அதன்படி வழக்கு போடுறது அது ஒன்றும் நமக்கு இல்லை. நியாயமாக பார்த்தால் அதை வைத்து வணிகம் பண்ணி கோடிக்கணக்காக சம்பாதித்தவன் கைது இருக்க வேண்டும். அது கூட விட்டு விடுங்கள். இவன் செய்தால் கைது பண்ணி வழக்கு போடுறதுக்கு உண்டு. ஏன் இப்படிப்பட்ட போலித்தனமாக அதில் மரங்கள் பழைய மரங்களை கொண்டு போடுவது செய்திருக்கார்கள், எல்லாத்தையும் நெஞ்சில் சுட்டிருக்கார்கள் என்று சொல்கிறார் அல்லவா? அதில் ஏற்கனவே இப்படிப்பட்ட இன்னொரு செய்தி நான் ஒப்பிட்டுக்கு சொல்ல வேண்டும். வீரப்பன் தொடர்பான வழக்குகள் போட்டபோது இதே தான் நடந்திருக்கிறது. வீரப்பன் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு வைத்திருப்பவர்களை கொண்டு போய் சீருடை தைத்து அந்த ஆலிவ் கிரீனில் யூனிஃபார்மை தைத்து கொண்டு போய் வச்சு சுடுவது தான் வழக்கமாக இருந்திருக்கு. இப்போ அந்த விசாரணை ஆணையத்தில் விசாரணை ஆணையம் அதையெல்லாம் ஆமாம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று எழுதினார், கிண்டலாக எழுதுகிறார். இந்த போலீஸ்காரர் குறிபார்க்கும் திறமையை பாராட்டுகிறேன், சரியாக நெஞ்சில் மட்டுமே சுட்டிருக்கார்கள் என்று வேடிக்கையாக எழுதிட்டு, ஒருவன் எதிரடியாக அவன் சண்டை செஞ்சால் தான் நெஞ்சில் சுட முடியும், தப்பித்து ஓட முயற்சிப்பான், ஆயுதம் அவன் கையில் இல்லை, ஆயுதம் இவர்கள் கையில் இருக்கிறது. அப்போ குண்டுகள் முதுகில் பாய்ந்திருக்க வேண்டும், பின்பக்கத்தில் எங்கேயாவது பாய்ந்திருக்கணும். எங்கும் பாயவில்லை, சரியாக மார்பிலும் வயிற்றிலும் மட்டுமே துப்பாக்கி சூடு இருந்துகிறது என்று சொல்லுகிறார். மேலும் அந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்த அந்த கரிகள் கூட, வெடிமருந்து கரிகள் உடலில் பட்டிருப்பதால் க்ளோஸ் ரேஞ்ச் 1 மீட்டருக்குள் வைத்து சுட்டிருக்கார் என்று எழுதினார்கள். அதே தான் இங்கேயும் கரித்தூள்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்போ க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு தான் சுடப்பட்டிருக்க வேண்டும்.
இப்படி அரச பயங்கரவாதம். அவங்க தமிழரெல்லாம் இரண்டாவதாக நான் பார்க்கிறேன். ஒரு மனிதனாக பார்ப்பவன் கூட அவன் செய்த பிழைக்கான குற்றங்களை குற்றச்சாட்டு வைத்து வழக்கு போட்டு சிறையில் வைக்கட்டும், வழக்கு விசாரணை நடக்கட்டும், அவர் மெய்ப்பித்து வரட்டும். இது ஒன்று. இரண்டாவது, திருப்பதி கோயிலுக்கு போய் திரும்பி வருகிற வழியில் கூட இப்போ உண்மையறியும் குழுவிடம் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பேராசிரியர் மார்க்ஸ், பேராசிரியர் கல்யாணி எல்லாம் போயிருக்கிறார்கள். அந்த உண்மையறியும் குழு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திருப்பதியிலிருந்து கீழிறங்கி வருகிற போது தமிழில் பேசியதற்காக இவரை அழைத்து சென்றார்கள். நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த மனைவி நேற்று கொடுத்துருக்கு சொல்லியிருக்கிறார், அந்த அறிக்கை வந்திருக்கிறது. அவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த பக்கம் திருப்பதி பக்கம் வந்தாலே செம்மரம் வெட்டுவதற்கு வருகிற தமிழர்கள் என்று முடிவு செய்கிறார்கள். ஆந்திரர்களும் வெட்டுகிறார்கள், ஆந்திராக்காரன் தான் வணிகம் செய்கிறான். ஆனால் இப்படி செய்கிறார்கள் என்ற போது இதை எதிர்த்து நாம் குரல் எழுப்பியது எங்களை பொறுத்த எதற்கு அந்த போராட்டம் என்றால், பெரும்பாலான போராட்டங்கள் எடுத்தார்கள். எல்லோரும் ஆந்திர அரசு கோரிக்கையும் அது சிபிஐக்கு கொடுக்கப்பட வேண்டும், நீதிபதி விசாரணை நடக்கணும், இதெல்லாம் சொன்னார்களே தவிர அவங்க மேலே இடைநீக்கம் செய்ய வேண்டும், வழக்கு பதிய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்காமல் விட்டதாக நாங்கள் கருவது தமிழ்நாடு அரசின் பங்கு என்ன? அதில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு என்ன அக்கறை கொண்டது என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருந்தது. மௌலிவாக்கத்தில் ஒரு கட்டிட விபத்து, கட்டிடம் புதைந்து போய் விழுந்து அதில் இறந்து போனார்கள், சரிந்து இறந்து போனார்கள். அதற்கே அந்த முதலமைச்சர் இங்கு வந்தார், ஆந்திர முதலமைச்சர் இங்கு வந்தார், அமைச்சர்கள் வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள், மருத்துவமனைக்கு பார்த்தார்கள். ஆமாம், இயற்கையான நடந்த ஒரு விபத்துக்கு கூட அவர்கள் வந்து அவங்களை மீட்டு கொண்டு செல்லும் வரைக்கும் ஒரு குழு இங்கிருந்து பணியாற்றியது. உங்களுக்கு தெரியும், மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பீகாரை சேர்ந்த ஒருவன் அந்நியர்களிருந்து இங்கு வேலை செய்யக்கூடாது என்ற போராட்டத்தில் ஒரு ஓட்டுநரை கொன்றார்கள், எரித்து கொன்றார்கள். பீகாரை சேர்ந்தவன். பீகாரை சேர்ந்த முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அப்போ எதிர்க்கட்சியில் இருந்த லல்லு பிரசாத்தும் போய் பிரதமரை சந்திக்கிறார்கள், எச்சரிக்கை விடுகிறார்கள், இப்படி நடந்தாலும் கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும், எங்கள் ஊரிலும் மராட்டியர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூட வேண்டாம், அதற்கான இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதுதான் எங்கள் கேள்வி. ஒரே ஒரு டிஐஜி அனுப்பினார்கள், செய்தியை பார்த்தோம், இவர் போய் சேருவதற்கு முன்னாலேயே போஸ்ட்மார்ட்டம் முடிந்து விட்டது, இவர்கள் வந்து விட்டார்கள், போனோன்னா எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு திரும்பி வந்து விட்டார், இவ்வளவுதான் செய்தி இருக்கிறது. அப்போ நாம் என்ன நடவடிக்கை இந்த அரசு செய்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றால், தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள், போய் அதை பார்த்து அது உண்மையா பொய்யா என்பது அறிவது, அவர்களை அல்லது சிறையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது, காணாமல் போன விவரங்களை அறிவது, எந்த முயற்சியிலும் தமிழ்நாடு அரசு ஈடுபடவில்லை. அதே போல் அந்த பழங்குடி மக்கள் தங்கள் வறுமையின் காரணமாக சென்றிருக்கக்கூடும், அது அவர்கள் இல்லை என்று மறுக்கிறார்கள், வாய்ப்பு இருக்கலாம், போயிருக்கலாம், கூலி கிடைக்கிறது என்று போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்த வீடு அனைத்தும் குடிசை வீடுகளும், கதவில்லாத வீடுகள் 4-5 வீடுகளை பார்த்தோம். அவர்கள் தான் அந்த வெட்டு தொழிலாளிகள், அவங்களாம் சம்பாதித்திருந்தால் அது நல்ல வீடுகளாக இருந்திருக்க வேண்டும். எப்படியோ ஏன் போகிறார்கள் என்பது தான் எங்களுக்கு கேள்வி. பழங்குடி மக்களுக்கான உட்கூறு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கான நிதி ஒதுக்கி அவர்கள் மேம்பாட்டுக்கு செய்திருந்தால் அவர்கள் நலமாக இருந்தால். அந்த மலையில், அந்த ஜவ்வாது மலையினுடைய மேலே தான் அந்த ஊர் ஜமுனா அமிர்தூர், குப்னாசபுரம் போன்ற இடத்தெல்லாம் போனோம். ஒரு ஏரி, ஒரு நீர்த்தேக்கத்திற்கான ஏற்பாடுகளே இல்லை. மலையில் வந்து எவ்வளவு தண்ணி வரும், எல்லாம் கீழே தான் போகுது. ஒருவேளை அவர்களை பாசனம் செய்யப்பட்ட நிலம் இருக்கிறத அவங்க விவசாயம் செய்திருக்க முடியும், அவங்க போயிருக்க வேண்டிய அதான் அந்த மேம்பாட்டு பணிகளையும் தமிழக அரசு செய்ய வேண்டும். ஏதோ தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை, தவறு செய்தவன் தண்டிக்கப்பட்டான் என்று கருதி கொண்டிருந்து விட ஏன் நடந்தது என்பதும், நம்முடைய நம் மாநில தொழிலாளர்கள் ஏன் அங்கு போகிறார்கள் என்பதையும் அவர்கள் ஆய வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை, எதுவும் செய்யவில்லை என்ற செய்திருந்தால் அல்லவா சரி தப்புன்னு சொல்ல முடியும். எதுவும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குறை. அதை சுட்டிக்காட்டி ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய சட்டத்துறை, இலவச சட்ட ஆய்வு மையம் இவர்கள் வழியில் சிறையில் இருப்பவர்களை போய் பார்த்து காரணங்களை அறிந்து அவர்களை பிணையில் எடுக்க, அல்லது பொது வழக்கு அவங்கள வந்து பிணையில் விடுவதற்கு, தன் ஜாமீனில் வருவதற்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்து கொண்டு வர வேண்டும். காணாமல் போனவரை பற்றி கண்டறிய வேண்டும், அதுதான் நாங்கள் கேட்குறோம். இன்னொரு இதில் வந்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது வனத்துறை அமைச்சரை தாக்கி பேசியிருக்கார். ஆந்திராவில் உள்ள அங்குள்ள வனத்துறை அமைச்சரை கடுமையாக, இதுவரை யாரும் கடுமையான அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கடுமையாக சாடி உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் போன்ற வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓரளவு தமிழ்நாட்டு பிஜேபி இதில் சரியாக செயல்படுதா நினைக்கிறீங்களா? அதாவது ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறேனே தவிர பிஜேபி என்று பார்க்கவில்லை. அப்படின்னா எல்லோரும் பேசியிருக்க வேண்டும். எச் ராஜா போனால் சுடத்தான் செய்வார்கள் என்பதை போல பேசுவதும், வெங்கையா நாயுடு அதை நியாயப்படுத்தி பேசுவதும், இவரோட மூத்த இவர் வந்து இணையமைச்சர் அமைச்சரே பேசுகிறார். அவர் வந்து நியாயம் எப்படி மீது அவர் கடுமையாக சொல்கிறார். இப்போது தடை போட்டிருக்காங்க, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போது ஆந்திராவை சேர்ந்த மனித உரிமை குழுக்கள் உண்மை அறிவதற்காக காட்டுக்குள் போனதற்கு ட்ரெஸ்பாசிங் வழக்கு போட்டு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நடக்கிறார்கள். அதை பற்றி கண்டிக்கவே இல்லை. ஒரு மனித உயிரை விட
ஏன்னா ஏற்கனவே மாட்டை விட மனித உயிர் உயர்ந்தது என்று சொல்லி இவர்கள் ஹரியானாவில் கொன்றவர்கள் தான். இவர் அந்த அக்கறையை ராதாகிருஷ்ணன் என்ற தனிநபராகத்தான் பார்க்கிறேன், வேறு யாரும் இதில் அக்கறை காட்டவில்லை. அவர் தனிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வாக அவர் பேசியிருக்காருன்னு பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறேன். இப்போ இன்னொரு விஷயம், இந்த சமூக நீதிக்கான வழக்கறிஞர்கள் பல்வேறு தரப்பினர் உங்களை போன்ற அமைப்புகள்லாம் இணைந்து நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னீங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட பல சமூகங்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னும் நீதிபதி பதவிக்கே இதுவரையும் அந்த சமூகங்கள் யாருமே வந்ததில்லை, அவர்கள் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனீங்க. இதை பார்ப்பன வழக்கறிஞர்கள் நீதிபதிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டுனீங்க. ஆனால் உங்களால் கொண்டாடப்படுகின்ற நீங்கள் மனித உரிமை ஆர்வலர், ரொம்ப ஒரு சரியாக இருக்கிறாரு, மிகச்சிறந்த சிந்தனையாளர், நீதியரசர்னு நீங்கள் உங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் போற்றி புகழ்கிற சந்துரு அவர்களே ஒரு இதழில் விரிவாக இது பண்ணியிருந்தார். நம்ம நேர்முகத்திலேயே அவர் சொல்லியிருந்தார், இந்த வழக்கறிஞர்கள் நடத்துகிற இதெல்லாம் எடுபடாது, இவங்க சும்மா பார் கவுன்சில் ஒவ்வொரு சங்கம் வச்சுக்கிட்டு இவங்க கோரிக்கையெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நாங்கள் செய்ய முடியும், இவங்க கேட்குறதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, பிரதிநிதித்துவம் இல்லைன்னு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போதுமான அளவிற்கும் அதிகமான பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு இல்லாமலே உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் இவங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பன எதிர்ப்பு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் நீங்கள் விமர்சிக்கிற பார்ப்பன அமைப்புகள் சொல்லலை, நீங்கள் கொண்டாடுகிற சந்துரு அவர்களே இப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. நம்ம இமயம் நேர்முகத்திலையும் இப்படி சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவரை இன்னும் பாராட்டுகிறேன், பல தீர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆனால் யானைக்கும் கூட அடி சறுக்கும் என்று சொல்லுவார்கள், இப்படி ஒரு சறுக்கலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அவருடைய கட்டுரைகள் இந்து நாளேட்டில், அதே நாளில் தமிழ் இந்து நாளேட்டில், ரெண்டுலேயும் ஒரே நாளில் வந்தது. இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. அரிதாக என்று இந்த வழக்கு 17ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகிறது, 16ஆம் தேதி எங்களுடைய சமூக நீதிக்கான கூட்டமைப்பினுடைய போராட்டம் இருக்கிறது, அன்று தான் இந்த கட்டுரை ரெண்டும் வந்தது. அப்போ உள்நோக்கத்தோடு வந்ததாக கருதுகிறோம். எழுதப்பட்டது வாங்கினது அவங்க வாங்கியிருக்கலாம், இவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எழுதிய கட்டுரையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றங்கள் இருக்கிற இடஒதுக்கீட்டை பற்றி தான் அவர் பேசியிருந்தாரே தவிர உயர்நீதிமன்றத்தை பற்றி பேசவே இல்லை. தொடக்கத்தில் சொல்லுகிறார், 4 ஜாதிகள் மட்டுமே இருக்கின்றன, நீதிபதியாக இருக்கிறார்கள், மற்றவர்கள்லாம் வாய்ப்பில்லை என்று பேச வந்தவர் கீழே விளக்கம் தருகிற போது எல்லாம் சொல்கிறார். சரி, அதை கூட வேண்டாம். பொதுவாக நான் வைக்கிற கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்க ஒரு பொறுப்பான பதவி. கீழமை நீதிமன்றம் கீழே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர்களாக இருப்பவர்களுக்கு மாவட்ட நீதிபதிக்காக இருக்கிற அவர்களுக்கெல்லாம் தேர்வு உண்டு. தேர்வு எழுதித்தான் அதற்கு பின்னால் அவர்கள் நேர்முகம் கண்டு அவர்களை பதவியில் நியமிக்கிறார்கள். அது கூட வேணாம், இப்போ சீனியர் கவுன்சிலாக வருகிறார்கள். ஒரு மூத்த வழக்கறிஞர் என்று அதை அறிவிப்பதற்கு கூட பல வரைமுறைகளை வைத்திருக்கிறார்கள். எத்தனை வழக்குகளில் அவர் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வந்திருக்கு என்றெல்லாம் பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா இருக்கிறார். ஆனால் உயர்நீதிமன்றத்து நீதிபதிக்கு எந்த தகுதியும் பார்ப்பதில்லை. அவர்கள் மூத்த நீதிபதிகளுடைய விருப்பம் இருந்தால் அவர்கள் வந்து விடலாம், அவர்கள் விரும்பினால் வந்து விடலாம். ஒரு எடுத்துக்காட்டை சொல்வேன். இப்போது நீதிபதியாக அமர்ந்திருக்கிற ஒருவர் மாவட்ட நீதிபதி தேர்வுக்கு தேர்வு எழுதினார், தேர்வில் தோல்வியடைந்து விட்டார். அடுத்த ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். மாவட்ட நீதிபதியிலே தேர்வு எழுதி தேர்வு பெற முடியாத ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நியாயமானது என்று யார் கருத முடியும்? ஆனால் எப்படியாவது விட்டு பேசுகிறார்கள். அவர் பேசியது இவர் பேசியது என்பதல்ல, அது நியாயமானதல்ல. ஏற்கனவே இதே போல் ஒரு செய்தி வந்தது. இப்படி அதுக்கு முந்தைய ஆண்டு நடந்ததற்கு மூத்த வழக்கறிஞராக இருக்கிற காந்தி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார், இந்த பட்டியலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அவர்கள் ஒன்றை சொல்லியிருந்தார்கள், அதை தான் நம்ம அதில் கவனிக்கணும். அந்த தீர்ப்பில் அவர்கள் சொன்னது, appointments cannot be exclusively made from isolated group, nor should it be predominated by representing a narrow group. Diversity therefore in judicial appointments to pick up the best legally trained minds அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறார். அவர் சொன்னார், நேரோ குரூப்பில் மட்டும் இருந்துடக்கூடாது, டைவர்சிட்டி இதில் இருக்கணும் என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, தீர்ப்பில் சொல்லுது. எதையுமே அவர்கள் பின்பற்றாமல் தங்கள் விருப்பத்திற்கு தாங்கள் 18 இடங்கள் காலியாக இருக்கின்றன. 6 மாதத்திற்கு பின்னால் காலியாக போகிற இடங்களுக்கும் தேர்வு செய்ய வேண்டும். அதையும் கணக்கில் எடுத்தால் அதை எடுத்தால் இன்னும் 2 இடம் சேரும். ஆனால் 20 இடங்களில் 9 இடங்களுக்கு மட்டும்தான் இவர்கள் இப்போதைக்கு பட்டியல் அனுப்புகிறார்கள். ஏன் 18க்கு அனுப்பலாமே, நீதிபதிகள் இல்லாமல் தேங்கி நிற்கிறது என்று பேசுகிற இவர்களே தான் ஏன் எல்லா இடங்களுக்கும் நீதிபதிகளை பரிந்துரைக்கலாமே? ஏனென்றால் அப்படி செய்தால் 1/3 பங்கு மாவட்ட நீதிபதிகளுடைய பதவி உயர்வுக்கு தந்தாக வேண்டும். 4வது நீதிபதியாக இருப்பவர் இவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர், எனவே அவர் பதவி ஓய்வு பெறுவரை வச்சிருந்துட்டு விருப்பமில்லாத மதத்தை சார்ந்தவர், எனவே வைத்திருக்கிறார்கள். இந்த 9 பேருக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு அவர் ஓய்வு பெற்றவர்கள் அடுத்த பட்டியல் வரும். அப்போ இவர்கள் விரும்புகிற மதத்துக்காரர்களே வந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் செய்வது என்ன நியாயம்? ஒரு நீதிபதிகள் நீதியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏற்கனவே மார்க்கண்டேய கட்சி இங்கு தலைமை நீதியாக இருந்திருக்கிறார். அவர் இருந்தபோது
3 நீதிபதிகள் கொண்ட கொலிஜியம் எல்லாம் கூட சட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. நீதிபதிகளே தங்களுக்கு தாங்களே ஒரு தீர்ப்பை சொல்லிக் கொண்டார்கள். உச்சநீதிமன்றம் சொல்லிக் கொண்டது மூத்த நீதிபதிகள் தான் தேர்ந்தெடுக்கணும், இவங்களே தீர்ப்பை சொல்லிக் கொண்டு விட்டார்கள். அப்படியெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் உட்கார்ந்து இயற்றிய சட்டம் அல்ல, இவர்கள் தீர்ப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட உரிமை அது. அப்போ 3 நீதிபதிகள் அவர்களை ஒத்துக்கொள்ளவில்லை. 10 நீதிபதிகளை கொண்ட குழுவை அமைத்தார் மார்க்கண்டேய கட்சி. அதிலிருந்து தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் யாராவது ஒருவர் மறுப்பு தெரிவித்தால் கூட அவர்கள் நீக்கிவிட்டு மற்றவர்களை பரிந்துரைத்தார்கள். அந்த ஜனநாயகத்தன்மை கூட இல்லாததாக இருக்கிறதே. ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்கிற ஒரு முறை வேண்டும் என்று கேட்பது குறுகிய உள்ளம் படைத்ததல்ல. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை திரும்ப திரும்ப வருவது ஏன் நடக்கிறது என்றால், எப்போதும் தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதியாக இருப்பவர் 76லேருந்து கொண்டு வந்துட்டான், வேறு மாநிலத்துக்காரர் தான் தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று வந்துவிட்டது. எனவே வேறு மாநிலத்துக்காரர் இருக்கிறார்கள். அதே போல மூத்த நீதிபதியாக மட்டுமா இந்தியா முழுமையுமா? இந்தியா முழுதும் பிற மாநிலத்தை சார்ந்து தான் இருக்கிறாங்க தலைமை நீதிபதியாக. அதே போல மூத்த நீதிபதிகள் அங்கிருந்து குறிப்பிட்ட சதவீதம் மாறுதல் செய்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டுக்கு மாறுதல் ஒருவர் எப்போதும் மூத்த நீதிபதிகள்லாம் மிக மூத்த நீதிபதிகளையும் கொண்டு வந்து போடுகிறார்கள். அப்போ அவர்கள் ஒரு போய் 2வது இடமும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. முதலிடம் 2வது இடம். கெட்ட வாய்ப்பாக எப்போதும் இங்கு 2 பேரும் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் ஆமாம், எப்போதும் பார்ப்பனராக தான் இருக்கிறாங்க. முதல் 2 நீதிபதிகள். 3வது இடத்தில் வருகிறவர் வேண்டுமானால் ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது ஒருவர். அவர் 2 பேரை மீறி அதில் ஒன்றும் செய்ய முடியாது. 3 பேர் இருக்கிற குழுவில் 2 பேர் கருத்து தான் எடுபடும், 3வது ஆள் இடம் எடுபடாது. இவர் தன்னுடைய இளவருக்கோ அல்லது தன் ஜாதியை சார்ந்தவருக்கோ பரிந்துரைத்து அதை ஏற்றுக்கொண்டால் அதோடு மனநிறைவடைந்து விடுகிறார். அதற்கு மேலே ஒன்றும் இவருக்கு இல்லை. மற்றவர்கள் அவர்கள் விருப்பம் போல் செய்கிறார்கள். அவருடைய சிந்தனை போக்கும் அவருடைய கருத்தியல் சாய்வும் தான் அதில் பிரதிபலிக்கிறதே தவிர அதில் ஒரு சமூக நீதி பிரதிபலிப்பதில்லை. எனவே சமூக நீதி என்பது நாங்கள் சொல்வது, நாங்கள் குறிப்பிட்ட ஜாதி வாரியாக பிரித்து கொள்ளலாம் கொடுக்கல. உச்சநீதிமன்றம் சொல்வதைப் போல ஒரு நேரோ குரூப்பிலிருந்து மட்டும் செய்யக்கூடாது என்பதையாவது பின்பற்றலாம் என்று தான் சொல்கிறோம். மீண்டும் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர்களே இந்த முறையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் தான் பரிந்துரைத்திருக்கிறார்கள். 3 பேர் பதவி உயர்வு, 6 பேரில் 4 பேர் ஏற்கனவே இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இடம் கொடுக்கிறார்கள். அப்போ இதுவரையும் பதவியே பெற வாய்ப்பில்லாத குரலற்ற மக்கள், குறைந்த விழுக்காடுள்ள ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள்லாம் இருக்குது. அவர்களுக்கு கூட இங்கே பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் வழங்கப்பட்டதே இல்லை. அதை கொடுக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் பிரதிநிதித்துவம் உயர்நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு இல்லாமலே 68 விழுக்காட்டுக்கு மேலே இருக்குன்னு அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. அது உண்மையா? அது போய் தவறானது. அதாவது அவர் சொல்லுவது பார்ப்பனர் இல்லாதவர் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுவது ஆதிக்க ஜாதிகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ரெண்டையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கட்டுரையின் தொடக்கத்தில் அதான் சொல்கிறாரு, இந்த 4 ஜாதிகள் மட்டும் இருப்பதாக குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று ஆரம்பித்த கட்டுரையில் அவளுடைய முன்வைப்புக்கு எதிர்ப்பான எந்த விளக்கங்களும் பின்னால் இல்லை. அவர் வேறெங்கோ சென்று விடுகிறார். இதை விட்டுட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பார்ப்பனர் தான், எழுத்துத் தேர்வில் ஒரே ஒரு பார்ப்பனர் தான் தேறி இருக்கிறார், அவர் தான் நீதிபதியாக வர முடிந்திருக்குதுன்னு எழுதுகிறாரு. அப்போ எழுத்துத் தேர்வில் ஒரே ஒருவர் தான் வெற்றி பெற முடியும், 200 பேர் எழுதுகிற இடத்துல ஒரு பார்ப்பனர் தான் வர முடியும் என்றால் எப்படி இப்போ 7 பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு பார்ப்பனர் 8 பேர் வரப்போகிறார்கள் என்று நாம் கேட்கிறோம். அப்போ இந்த நீதிபதி நியமனத்துக்கு ஒரு எழுத்து தேர்வு முறை வேணுங்கிறீங்க நீங்க? எழுத்து தேர்வு முறை ஏதேனும் வரையறை நாங்கள் சொல்லுவோம், ஏதேனும் வரையறை வையுங்கள். வழக்கறிஞர் எடுக்கணும், எக்ஸாம் மாதிரி, அதாவது எக்ஸாம் கூட வேண்டாம், எக்ஸாம் இல்லைனா கூட நிறைய வரையறைகள் இருக்குது. இவங்க நடத்தின வழக்கு சிறப்பு. இப்போ சீனியர் கவுன்சிலுக்கு சொல்கிறாங்க ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வழக்கில் இவர்கள் முன்னின்று இருக்கிறார்கள் என்று கொண்டு வரலாம். அந்த மாதிரி கூட பார்த்து ஆய்வு செய்யட்டும். ஏதேனும் ஒரு வரைமுறை வேண்டும். அது எந்த வரைமுறை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், அந்த வரைமுறையின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். எந்த வரைமுறையும் இல்லாமல் விருப்பத்திற்கு தேர்ந்தெடுக்கிறது என்கிற போது தான் அவன் விருப்பம் அவன் ஜாதிக்காரனாக இருக்கிறது, அவன் மேலாண்மை நிறுவ வேண்டியதாக இருக்குது, அவன் மத நம்பிக்கை வெளிப்படுகிறது. எல்லாமே சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு நடக்குதுங்கிறீங்க. இப்போ உண்மையிலே சாதி அடிப்படையில் இப்போ தான் நடக்குது. உண்மையிலே சொல்ல போனால் ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடு எங்கெல்லாம் இல்லையோ அங்கே தான் சாதி அடிப்படையில் நடக்குதுங்கிறீங்க. ஆமாங்க, அங்கே தான் நடக்குது. இந்த இதில் அதுதான் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசுக்கும் பங்கிருந்த போது 2-3 பேர் நீதிபதிக்கு மேல் பார்ப்பனர் இங்கே இருந்ததில்லை. இப்போ தானே 8 பேர் இருக்கிறாங்க. அப்போ இருந்ததில்லை தமிழ்நாட்டில். ஒரு முறை அப்படிப்பட்ட விவாதம் வந்தபோது கூட அப்போது இருந்த சட்ட அமைச்சர் பொன்னையன் சந்துருகர் என்ற நீதிபதி இருந்தார். அவர் திருப்பி அனுப்புகிறாரு. அப்போது அவர் தீர்ப்பு அவர் எழுதின கடிதத்தில் ஒரு முறை குறிப்பிட வேண்டி வந்ததான். இது பின்னால் கூட விரிவாக வந்தது. தி சைக்காலஜியில் தி சாயில் சைக்காலஜி ஆஃப் தமிழ்நாடு வில் நாட் பர்மிட் திஸ் அப்படின்னு அவர் எழுதுறாரு. தமிழ்நாட்டின் மனப்பாங்கு இதை ஏற்றுக்கொள்ளாது, ஒரேடியாக பாப்பான் எத்தனை பேர் போட்டிருக்கீங்களே என்று சொல்கிறாரு. அது மாற்றி அப்புறம் குறைக்கப்பட்டது பின்னால், எம்ஜிஆர் அப்போது மருத்துவத்தில் இருந்தபோது. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்போ அரசுக்கு இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்த எந்த பங்கும் இல்லாமல் போய்விட்டது. நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக இருக்கிற வேணால் நீதித்துறை அதிகாரிகள் அவங்கெல்லாம், அவ்வளோதானே சொல்லணும், நீதிபதிகளை.
அவர்களுக்கு இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் வெளிமாநிலத்துக்காரராக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மண்ணின் மனப்பான்மையை புரியாதவர்களாக, அந்த ஜனநாயகத்தில் சமூக நீதியில் அக்கறை இல்லாதவர்கள் தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை செய்வதில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏதேனும் வரைமுறைவை வரைமுறைக்கு உட்பட்டு, நான் சொன்ன மாவட்ட நீதிபதியில் தோல்வி அடைந்தவர் எப்படி நீதிபதியாக முடியும்? உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்தார்னா என்ன வரையறை இருக்கிறது? எப்படி அந்த நீதிபதியை மதிப்பார்கள் மற்ற வழக்கறிஞர்கள்? அவர்களும் கூட தேர்வு எழுதணும்னு தெரியும். அவர் மாவட்ட நீதிபதியாக இருப்பார். அவருடைய மேல்முறையீடு இந்த நீதிபதி வந்தால் அவர் என்ன நினைப்பார்? ஃபெயிலானவன் போய் நம்ம வழக்கம் மேல்முறையீடு செய்ய போகிறார் என்று தானே அவர் கருதுவார். அதனால் ஏதேனும் வரைமுறையை வையுங்கள் என்று சொல்லுகிறோம். அதில் சமூக நீதி பேணப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். இத்தனை வெளுக்காடுலாம் கேட்கல, எல்லோருக்கும் பரவலான வாய்ப்பு என்று கேட்கிறோம். கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய கடுமையான ஒரு பணிச்சூழல் மத்தியில் நம்ம நேர்முகம் அரங்கிற்கு வந்து ஒரு நீண்ட உரையாடல், இப்போ சமீபத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள், நிகழ்வுகள் குறித்து ஒரு விரிவான பார்வையை நம்ம நேயர்களுக்கு முன் வச்சிருக்கீங்க. அதுக்காக நேர்முகம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லது. மீண்டும் அடுத்த ஆளுமையுடன் நேர்முகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.